குட் ஈவினிங். எல்லோரும் எப்படி படிச்சுட்ருக்கீங்க? குரூப் 2க்கு வந்து இன்னும் ஒரு 30 டேஸ் தான் இருக்குது. இப்போ ஆரம்பித்தா கூட கண்டிப்பாக நம்மளால் கம்ப்ளீட் பண்ணி குரூப் 2ல் ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ண முடியும். ஏன் சொல்கிறேன்னா, நம்ம குரூப் 4க்கு ஓரளவுக்கு படிச்சிருப்போம். ஓரளவுக்கு படிச்சுட்டு குரூப் 4ல் விட்டுட்டேன், 150 தான் வந்துச்சு, 140 தான் வந்துச்சு, அந்த ரேஞ்சில் இருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு இன்னும் நம்ம நல்லா படித்தாலே குரூப் 2ல் கண்டிப்பாக ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ண முடியும். நம்ம படித்த கண்டென்ட்டே கூட திரும்ப ரிப்பீட் பண்ணி படித்தா கூட கண்டிப்பாக நம்மளால் 150 கண்டிப்பாக எடுக்க முடியும். ஸோ இப்போவே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கூட இந்த 1 மந்தில் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க நம்மளால் முடியாதுன்னு யோசிக்காமல் கிடைக்கிற டைம் எல்லாத்துலேயும் படிங்க. இந்த வீடியோவில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு ஒரு சில டிப்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து இப்படி தான் ஷெட்யூல் போட்டாலும் என்னால் கம்ப்ளீட் பண்ணவே முடியலன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் வந்து ஷெட்யூல் போடும்போது 1 மந்த்துக்கு 15 டேஸ்க்கு அந்த மாதிரி லாங் ஷெட்யூலாக எப்பயுமே போடாதீங்க. 1 வீக் எடுத்துக்கோங்க. இந்த வீக்கில் வந்து ஜிஎஸ்ஸு, மேக்ஸு, தமிழ் அந்த மாதிரி இந்த வீக்கில் என்னென்ன கம்ப்ளீட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு டார்கெட் வச்சு படிங்க. அப்படி படிக்க முடியலைனாலும் உங்களால் எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு படிக்க முடியுமோ அந்த 1 டேக்கு படித்து முடிங்க. மீதி இருந்த டே வந்து நெக்ஸ்ட் டேக்கு வந்து படிங்க. ஏன்னா நம்ம ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டு நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை வரும், ஒரு ஃபங்க்ஷன் வரும், ஊருக்கு போயிட்டு வர வேண்டியது வரும். அந்த மாதிரிலாம் மேனேஜ் பண்ணிட்டு வரும்போது நம்மளால் கரெக்டான ஷெட்யூல் முடிக்க முடியாது. பட் வந்து நம்ம விடாமல் கன்சிஸ்டண்ட்டாக படிச்சுட்டு இருந்தாலே போதும். இந்த 1 மந்த் கன்சிஸ்டண்ட்டாக படித்தாலே நம்ம கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம். எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க புக்கை மட்டும் விட்டுறாதீங்க. ஒரு புக்கு இல்லை ஒரு நோட், பென் ஏதாவது உங்கள் கண்ணு முன்னாடியே வச்சுட்ருங்க. ஒரு 6th தமிழ் புக்கு இன்றைக்கி படிக்க போகிறீங்கன்னா அந்த புக்கு வந்து கண்ணு முன்னாடியே எடுத்து வச்சுருங்க. இப்போ என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, பாப்பா வந்து அட்டை மாதிரி அப்படியே ஒட்டிக்கிட்டே இருப்பாள். சில டைம் மட்டும் கீழே இறக்கி விட்டால் சரு கூட கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்ருப்பான். அந்த டைம் நான் என்ன பண்ணுவேன், டக்குன்னு புக்கு எடுத்து வச்சு படிக்க ஆரம்பிச்சிடுவோம். ஒரு 1/4 மணி நேரம், ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி கிடச்சா கூட நம்ம படிச்சிடணும். ஸோ இந்த 1 மந்த்துக்கு மட்டும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு 10 மினிட்ஸ் கிடச்சாலும் அதை படிக்கணும்னு அந்த மைண்ட் செட்லேயே நம்ம இந்த 1 மந்த்துக்கு இருக்கணும். ஸோ அப்போ தான் நம்மளால் நல்லா எக்ஸாம் பண்ண முடியும். நீங்கள் வந்து இப்போ ஜாமான்லாம் விளக்கணுன்னா அந்த ஜாமான் விளக்குற டைமில் என்ன படிக்கலாம்னு சொல்லிட்டு ஷெட்யூல் போடுங்க. அந்த மாதிரி ஷெட்யூல் போட்டிங்கன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஜாமான் விளக்குற டைமில் நான் என்ன பண்ணுவேன்னா, ரிஷபா அகாடமியில் டாப் 500 சம்ஸ் போட்டிருந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி டாப் 500 இலக்கணம்னு போட்டிருக்காங்க. நான் வந்து தமிழ் ஈஸி தானே, ஸோ பார்க்க வேணாம்னு நினச்சேன். ஜஸ்ட் ஒரு வீடியோ பார்ப்போமேன்னு பார்த்தேன். எந்த பார்ட்லலாம் நமக்கு மார்க்கு போதோ அதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம அதில் படிச்சுக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நான் அந்த வீடியோஸ் வந்து ஜாமான் விளக்குற டைமில் கேட்பேன். அப்படி இல்லைன்னா கரண்ட் அஃபேர்ஸ் போட்டுட்ருக்காங்க, அதை கேட்பேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆடியோ கேட்குறது எல்லாமே இந்த ஜாமான் விளக்குறது அந்த டைமில் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கிட்ஸ் தூங்குகிற டைமும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நைட் ஸ்டடி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கிட்ஸ் விளையாடுற டைமு, கிட்ஸு தூங்குகிற டைமு, நைட் ஸ்டடி பண்ணுறது, அந்த மாதிரி உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போ பார்த்துக்கலாம். ஸோ படிக்காமல் மட்டும் விட்டுறாதீங்க. டே டைமில் ஒரு 3 ஹவர்ஸ் ஆச்சும் மேக்ஸிமம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி பாருங்கள். 3 ஹவர்ஸ் வந்து நமக்கு ஃபுல்லாக கிடைக்காது. பட் அப்பப்போ கிடைக்கிற டைமை யூஸ் பண்ணி பாருங்க. அந்த மாதிரி நைட்டில் மேக்ஸிமம் ஒரு 4 ஹவர்ஸ் இல்லைனா 3 ஹவர்ஸ் கூட படித்தாலே போதுமானது. ஒரு நாளைக்கு 7 ஹவர்ஸ் படித்தா கூட போதுமானதாக தான் இருக்கும். ஸோ நல்லா படிங்க, எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணலாம். உங்களுடைய நம்பிக்கையை மட்டும் விட்டுறாமல் படிச்சுக்கிட்டே இருங்க. கன்சிஸ்டண்ட்டாக படித்தாலே நமக்கு போதுமானது. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நோட்டும் பென்னும் மட்டும் ரெடியாக வச்சுக்கோங்க. மேக்ஸ் போட்டு பார்க்கும்போது ஏதாவது ஒரு சம் எடுத்து டக்குன்னு போடுங்க. ஒரு நோட் வந்து அழகாக எடுத்து வச்சுட்டு, ஒரு பெண்ணை அழகாக எடுத்து வச்சுட்டு, அந்த மாதிரிலாம் தேவையில்லை. உங்களுக்கு ஒரு சின்ன பேப்பர் கிடச்சாலே டக்குன்னு ஒரு யூடியூப்பில் ஒரு சம் பார்த்து போட்டு பார்க்குறது, அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. 1 மந்த் வந்து இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டு படித்தா பாஸ் பண்ண முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கிட்ஸ் வந்து விளையாண்டுட்டே இருக்காங்க, சுத்தமாக நம்ம புக்கு எடுத்து வச்சு படிக்க முடியலன்ற டைமில் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, டிவியில் வந்து யூடியூப் போட்டு விட்டுட்டு ரிவிஷன் பண்ணுற மாதிரி ஏதாவது வீடியோஸ் வரும்ல. இப்போ இலக்கணம், அப்புறம் தமிழ் கொஷின் பேப்பர், பாலிட்டி ரிவிஷன் அந்த மாதிரியான இருக்கிற கொஷின் பேப்பரை வச்சு பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஸோ கிட்ஸும் விளையாண்டுகிட்டே இருப்பாங்க, நானும் அதை கேட்டுக்கிட்டு இருப்பேன். ஸோ சாப்பிட்ற டைமு அந்த மாதிரி டைம்லலாம் கூட போட்டு பார்ப்பேன். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்களுடைய ஒப்பீனியன்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்குமே வந்து நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும், ஒரு பூஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும். உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.